ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்க காரணமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் என்னன்னா யோகாவை ஒரு செம்ம காமெடியான ப்ராங்க் ஒன்று பண்ணலாம். இது உங்களுக்குமே காமெடியாக இருக்கும். இது யாரையுமே துன்படுத்துகிற வீடியோ கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற வீடியோ கிடையாது. இது நான் சும்மா ஒரு ஃபன்னாக படுத்துக்கிட்டு கஸ்டமர்கிட்ட பேசிக்கினேன். அப்போ தான் அந்த கண்டென்ட்டே எனக்கு கிடச்சி. என்னென்னா எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு ப்ராங்க் வீடியோ. நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப மோசமாக போகும். இந்த கண்டென்ட்டு மோசமான ரொம்ப மோசமாக கிடையாது, ஒரு காமெடியான ஒரு ப்ராங்க் வீடியோ. சரிங்களா? என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணு என்கிட்ட கண்டென்ட் இதை எடுங்க, செம்ம காமெடியாக போவோம், நீங்கள் 2 பேர் பேசுகிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அந்த பொண்ணுக்காக நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு. என்னன்னா, நான் கன்சியூவாக இருக்கிற மாதிரி காடு வாங்கி செக் பண்ணுற மாதிரி, அதில் அந்த ஈரூன் டெஸ்ட்டெல்லாம் கையில் கொண்டாந்து வச்சுக்கிற மாதிரி அவளை வெறியேற்றுறதுக்காக, யாருன்னா யோகா காமெடி படுத்துறதுக்காக அந்த வீடியோ பண்ணலாம். பட் உங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய நான் இப்போ அந்த பொண்ணு சொன்னதுலேருந்து படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னென்னமோ சிரிப்பு தானாக வருது. எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. அது மாதிரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, யாருக்காகவும் போடல. ஒரு சின்ன ஜஸ்ட்டு ஒரு ஃபன் வீடியோ தான், ஒரு ப்ராங்க் தான். தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எடுத்துங்க. அப்படி நீங்கள் தப்பாக மனசில் ஏதாவது ஹேர்ட் ஆகிடுச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. சரிங்களா? நம்ம சேனலில் புதுசாக இருப்பாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க ப்ராங்க் போவோம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. எனக்கு சிரிப்பாக வருது. இது எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் ஒரு யூரின் அது எல்லாமே இருக்குது. இல்லை, நேச்சுரலாக எடுக்கிறேன் இந்த ப்ராங்க் வீடியோ. அதுக்கு இது நான் பண்ணுறது அவளுக்கு எப்படி ஹேட் ஆகுமான்னு தெரியல. இப்படி கோவப்படுவாளா எனக்கு தெரியல. பட் நீங்கள் எப்படி கோவப்படுவீங்கன்னு இப்படி மோசமாக பண்ணுறீங்களே அப்படின்னு. ஐ எம் வெரி சாரி. ஒரு ப்ராங்க் வீடியோ தான். சரிங்களா? டிவி பார்த்துக்கிருக்கா யோசிச்சே? யோசிச்சே என்னடா கதவை சாத்து. சாத் சொல்றேன். என்ன கதவை சாத்திருந்தேன் எங்க அம்மா வீட்டுல இருந்தாலே. ஆள் இருந்தாலும் இதெல்லாம் சர்ப்ரைஸ்லாம் வெளில தெரிஞ்ச கூடாது. சர்ப்ரைஸ்லாம் நமக்குள்ள என்னடா சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன். நோய் பிடிச்ச மாதிரி இப்படி என்ன பண்றது? சர்ப்ரைஸ், பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன். வீடியோ எடுத்துட்டே பண்ணு. வீடியோ அப்புறம் எடுத்துக்குவேன். சர்ப்ரைஸ் காமிச்சிரு. உனக்கு வீடியோ இல்லாம தான் உட்காந்துட்டு சரியா? ஹோம் டூர் எடுக்க வர மாட்டேற, எதுக்குமே வர மாட்டேற. பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறோம். என்ன சர்ப்ரைஸ்? கண்ணை மூடு. என்னன்னு சொல்லு. சர்ப்ரைஸ். சி பேண்ட். நெசமாடி நம்ப மாட்டல? நம்ப மாட்டியா? உண்மையிலேயே நெசமாடி? ஏய் போடா ராமா, சும்மா விளையாடு. நீ நம்ப மாட்டியா? என்ன விளையாடமா? நம்பவே நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நெசமா ஒரு கார் எடுத்து செக் பண்ணுமா? வேணாம், அசிங்கமா பண்ணிருக்காத. சர்ன்னு போகுது தெரியுமா கோடு? நெசமாடி கிறுக்கடா நீ. இல்ல கேர்ள்ஸ் தான பண்ணனும் நீ. உனக்கு ஏது? ஒரு நிமிஷம் புதுசு. உனக்கு ஏது? அதான் ஆல்ரெடி வச்சிருக்கோம் நாங்க. இங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. குதிக்க கூடாது. கேள்றி. அசிங்கமா இல்லடா உனக்கு. ஒரு நிமிஷம் கேளுன்னு சொன்னேன். சொல்லு. அந்த கோட் இருக்கு பாத்தியா? ஆமா. அது எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன ஊதி செக் பண்ண? ஃபர்ஸ்ட் சரி இது என்னடான்னு நான் என்னோட எச் இருக்குல்ல அதை விட்டு பார்த்தேன். கேளு அதை விட்டு பார்த்தேன். ஒன்றும் ரிசல்ட் இல்லை. சரி தண்ணி ஊற்றி பார்த்தேன், ஒன்றும் ரிசல்ட் இல்லை. சரி
இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால வந்து மூத்தரத்தை விட்டு பார்த்தேன். இங்க பாரு சொங்கின்னு போச்சு அப்படியே அந்த கோடு. எனக்கு அதுதான் சர்ப்ரைஸ். உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கிடையாது, எனக்குமே அதான் சர்ப்ரைஸே. அந்த ஊதா கோடு இந்த இருக்குல்ல, நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ. அசிங்கமா இருக்கு நீ பண்றது. என்னடி அசிங்கம்? அம்மா கிடக்க அறிவு இல்லையா? அறிவு மசல் இருக்கா இல்லையா? எது இது? என்ன நான் தானே இருக்கு, நீ தான் இருக்கிற. இன்னும் நான் தான் மாசமா இருக்கியா? அதை தாண்டி சொல்ல வரதுக்குள்ள நீ இப்படி பேசுற. அது ஏற்கனவே இந்த மாதிரி பண்ண ஞாபகம் இருக்கா? மாசமா இருக்கேன்னு சொல்லி சிறு பிஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டியா? நான் இன்னொரு கார்டு புதுசு வச்சிருக்கேன், எடுத்துக்காட்டவா? தேவையில்லை, நான் காமிக்கிறேன். என்ன நீங்க இல்லையாடா? எனக்கு இல்ல. இதுல என்ன இருக்கு? கேர்ள்ஸ் நீ ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இது என்ன? இது நான் என்னோட ஓன் ப்ராடக்ட். ஓன் நீ தயாரிச்சியா? ஓன் எல்லாம் ஏன் ஓன். அசிங்கமா பண்ணாத, வெளியே போ. சும்மா உனக்கு ஈஸியா இருக்காடா. நம்ம எங்க வாங்கின போது நீ இது எங்க வாங்க? மளிகை கடையில 1 கிலோ 30 ரூபா. அங்கே வாங்குவா பைத்தியம். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் தாண்டே வாங்குவாங்க. எதுக்கு நீ தேவையில்லாம வாங்கி வச்சுட்டு தெரியுது? கருத்தை கேள்வி ஒரு புரியல. உன்னோட இது செக் பண்ணுறதுக்கா இல்ல உன்னோட யாராச்சும் வெளியா அந்த மாதிரி எதுக்கும் வாங்கி வந்திருக்கியா? சீரியஸ் ஏண்டா இதெல்லாம் ஓவர். நான் செக் பண்ணினேன்னு சொல்லி நோக்கனே. ஓகே, என்ன நோக்கனே? என்ன நோக்கனே? நான் நோக்கனே. நோக்கன் நான் அதான் சொல்றேன். நான் பார்த்தா கூட சரி ஓகே, எனக்கு வந்து ஒன் கோட் வந்திருக்கு, டபுள் கோட் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கருத்தை தான் நான் சொல்ல வரேன். நானே சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் கேளு என்கிட்ட. சர்ப்ரைஸ் கேளு. என்ன சர்ப்ரைஸ்? நான் வீடியோ இல்ல வீடியோல நான் பாப்பேன். சில லேடிஸ்ங்க பெண்கள்லாம் வந்து டாப் போடும்போது அந்த ப்ளூ கலர் வந்து ப்ளூவோ ஊதாவோ ரெட்டோ அப்படியே பொறுமையா போகும். பட் சர்ப்ரைஸ் ராம் சரட்டுன்னு போச்சு. அப்படி என்ன ட்வின்ஸா? ட்வின்ஸான்னு கேட்குறேன். 4ஆ? எப்போ பெற்று கொடுப்பீங்க சார்? 10 மாசமா 20 மாசமா? சரி, உனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். 10 மாசம் குழந்தைய பெற்றெடுப்பாளா, 20 மாசம் குழந்தைய பெற்றெடுப்பாளா? 18 மாசம். 4 குழந்தை இல்ல, 6 months 6 months 6 months. இன்னொரு குழந்தை 6 months. இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு? அசிங்கமா இல்லையா உனக்குலாம்? எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் அவன டெஸ்ட் எடுத்துட்டு வந்து பண்ணவா? வீடியோ எடுக்குமா? வேணா லைவ் டெஸ்ட் சொல்லி இப்ப ஐபோன்ல எடு, என் போன்ல எடு. உன் போன்ல எடு, உன்னோட சேனல்ல தான் போடு. இப்போ நான் போய் டிராப்லாம் வேணா, நீ இப்ப பேசு. சொல்லு. ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லு. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா ராம். நான் வந்து ஒரு 3 month கன்சீவா இருக்கேன். அதோட செக்கிங் கார்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி எல்லாரும் அழுவாங்க? அழுதுக்காங்க டெஸ்ட் பண்ணி. ஓகே, அழுது காமிப்போமா? இதெல்லாம் நான் அறிவு இல்லை உனக்குலாம். நீ சொல்லும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. இது நான் காமிச்சனாலும் சரி, ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க சரி கன்சீவ் இருக்கீங்களாக்கான்னு. இது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, எடுத்து வச்சிருக்கேன். கன்சீவா இருக்கேன். அதோட செக்கிங் கார்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன வெக்கப்படுறேன்? என்னல வெக்கப்படுற? என்னல அசிங்கப்படுத்துறீங்க திருப்பி திருப்பி? என்ன அசிங்கப்படுத்துற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நீங்க மட்டும் இருக்கலாம், நாங்க இருக்கக்கூடாதா? நீங்க மட்டும் தூக்கிக்கிட்டு திரியுறியே முன்னாடி சுமந்துக்கிட்டு. ஏன் நாங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. எனக்கு ஆசையா இருக்கு. கன்சீவ் இருக்கணும். அதான் டெஸ்ட். கன்சீவ் இருக்கணும்னு ஆசையா அதான் டெஸ்ட். நீ சொல்றது பெரிய விஷயம் தான்டா. அது இருந்து பத்தா தான் தெரியுறாமா? விளையாட்டு கூட இப்படி சொல்லாத தயவு செய்து. விளையாட்டு சொல், சீரியஸ். தூக்கி போ. சும்மா அது இருக்குது டென்ஷன். சும்மாவே எனக்கு தொண்டை வலி, தலைவலி. இதுல நீ 4 குழந்தை நீ மட்டும் தூக்கி வீசுற. வேலை தெரியுமா உனக்கு? இதுல ஒரு குழந்தை இருக்காது. போ போ, மரியாதையே கிளம்பு. சும்மா குழந்தை குழந்தை குழந்தை. வேல்வி தெரியுமாடி உனக்கு? தெரியாதுங்க, எங்க சொல்லுங்க கொஞ்சம். மூணாவது எப்படி எழுதும்? 4வது 4 இருக்கோ? ஆமா, 4வது இப்படி வச்சுக்கோ. ஓகே, நல்லா இருக்குங்க. யார் காரணம் குழந்தைக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இல்ல, நான் இருக்கு. நான் இல்ல, நீங்க என்னோட வைஃப். அப்ப நீ தான் காரணம். நான் இல்ல, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. யார் குழந்தை காரணம்? உண்மையை சொல்லு. இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. யார் உண்மையை சொல்லு? கன்சீவா இருக்கு 4 குழந்தை.
யார் உனக்கு என்ன அப்பான்னு சொல்லலாமா இல்ல மம்மின்னு சொல்லலாமா? பேபின்னு சொல்லு. சரி பேபி, அந்த பேபி யாரு? பிக் பேபி. ஒரு ரீசெண்டா வந்து கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? ஏய் பைத்தியம், என்ன நீ வாடு வேற தேவையில்லாம பேசியிருக்க. நான் சொல்ற சீரியஸ்னஸே உனக்கு புரியல. என் லைவ் ட்ரெஸ் காமி. சர்ப்ரைஸ். நான் பாக்குறேன். இது உனக்கு சர்ப்ரைஸ். கார்டு எடுத்துட்டு வாங்கிக்கிறேன். இந்த கார்டை நீனே வச்சுக்கோ. இன்னொரு கார்டு எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. கன்றா என்னவோ செருட்டை அசிங்கப்படுத்த போறேன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு வீடியோ எடுத்தா கூட வியூஸ் போகுண்டாராம, தயவு செய்து அந்த மாதிரி கூட பண்ணு சரியா? கர்மம் அசிங்கப்படுத்தாத தயவு செய்து என்னைய. ஒரு நிமிஷம். சும்மா கன்சீவா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. உண்மையிலே ஒரு வீடியோ எடுத்தா கூட நல்லா போகும் எனக்கு தெரிஞ்சு. சரி உண்மையாவே எடுத்துட்டு வையே ராமா. லைவ் டெஸ்ட் புது கார்டு. இந்த சூச்சு சீ லைட் நக்கி சொரு பிச்சு நாயே. சர்ப்ரைஸ். ராமா சர்ப்ரைஸ். பாத்தியா சர்ன்னு போகுது. போடு, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணிட்டா. போண்டா. அசிங்கப்படுச்சு. பிராங்க் தெரிஞ்சு. நல்லா இருக்கா? உங்க மூத்திரம் தானே, குடிங்க. குடிங்க. என்ன மூத்திரத்துக்கு தண்ணி கூட வித்தியாசம் தெரியாம நான் இருக்கேன். ஏய் ஏன்டி என்ன அப்புறம் தேவையில்லாம பண்ணிட்டு இரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ற நீ? ரெண்டு புது கார்டு. எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுறாமா, என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க கருமம். எதடி பச்சை தண்ணிக்கிற? இப்படி மூஞ்சில நாருதுடி. நடிக்க அது உண்மையில மூத்திரமா? தண்ணி ஏன் எல்லோல இருந்தா மட்டும் இருந்தா என்னடி? நான் பியூர் ஒயிட் ட்ரீ. நானா பக்கத்துல நினைச்சு போயிரு. சீ, என்னுடைய அந்த ஊதா கலர் உனக்கு தெரியல. லைவ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் யாரா சொல்றது? இப்பெல்லாம் பண்ண சொல்லி நீ யார் சொல்றது? கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு என்னதே உனக்கு புத்தியோ தரல. சீ, அசிங்கமா இல்லையா உனக்கு? அந்த கார் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அந்த கார் எடுத்துட்டு வா. எதுக்கு அந்த கார்? கார் எடுத்துட்டு வா. எதுக்கு தூக்கி மூஞ்சில போடுறீங்க? எடுத்துட்டு வா. கார் மட்டும் எடுத்துட்டு வா, எனக்கு வேணும். எடுத்துட்டு வந்துரு மரியாதையா. பாத்தியா போட்டோ ஷூட் சீக்கிரம். 6 month photo shoot. 6 month 3 month photo shoot and 6 month அப்புறம் 9 month வளகாப்பு 4 குழந்தை சொல்லிருக்கேன்ல. என்ன எடுத்துட்டு வர கார்டு. என்னவோ கர்மம் என்னவோ பேசுறதுக்கு பைத்தியக்காரன் எதுவும் ஆயிட்டியான்னு தெரியல. குழந்தை ஏதாவது நம்மளுக்கு குழந்தை வேணும் குழந்தைன்னு சொல்லி பைத்தியக்காரன் எதுவும் ஆயிட்டியா? பத்திரம் பைத்தியக்காரன் எதுவும் ஆயிட்டியா? நல்ல ஹெல்த்தியா இருக்குது ஃபுட்டு சொல்லு. தொண்டை எதுவும் வார்த்தையே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கேவலமா பண்றாங்க. தொட்டு பாக்குறியா? சவுண்ட் கேட்டு பாக்குறியா? என்ன கேட்டு? நோ 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 4 ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன நம்ம பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே அம்மா இருக்கு கர்மம். சீ, கத்தாத. சத்தம் சவுண்ட் கம்மி. எனக்கு கோவம் வருதுராமா. டெஸ்ட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் எல்லாம் இரு பண்றேன். இரு எதுக்கு ஒரு டென்ஷன் ஆற? சீ, இரு 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 ஒரு எரிச்சலா வருது. ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ தான் அது. தப்பா எடுத்துக்காத. சரியா? வீடியோ எடுத்துக்கிறீங்க. சரியா? டிவி சைடுல பாரு. ப்ராமிஸா வந்து வீடியோ தான் எடுத்துக்கிறீங்க. தப்பா எடுத்துக்காத. இல்ல சட்டை சைடு பாரு. நீ வாட்டுக்கு தப்பா எடுத்துக்காத. ஒரு ஜஸ்ட் ஃபன்னு தான். இந்த பாரு இங்க இருக்கு பாரு. ஜஸ்ட் ஃபன்னு தான். இது வந்து சீரியஸ் ஆகாது. சரியா? நான் ஒரு ஃபன்னுக்காக பண்ணேன். சுத்திமா ஃபன்னே இல்ல. அதுக்கே நீ பச்சை தண்ணி தான் நல்ல வேலை. மூத்திரம் இருந்தானே நீ மூஞ்சிலே ஊற்றிருப்ப. நல்ல வேலை. ஏய் ஒரு ஃபன்னு. அதே நீ காட்ட புது கார்டு அது. இதுக்காக எம்பிட்டு காசு வா செலவு. காமி போவா. இங்க கொண்டா. இங்க கொண்டா ஒரு நிமிஷம். இங்க வா கொண்டா. இங்க கொண்டு வா. கிட்ட வா மே. ராம் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கான். இன்னும் ஒரு 3 மாசமா சார். கோடு பாத்தீங்கன்னா 1 கோடு தான் வருது. அதுல கூட 2 கோடு தெரிஞ்சுச்சு. இதெல்லாம் செக் பண்ணவே இல்லையே. தண்ணியை மேல ஊத்திட்டோம். அது பச்சை தண்ணி இல்ல. அதுல கோடு போட்டு வச்சிருக்கீங்க.
இந்த மாதிரி இருக்கிற பிளான் பண்ண ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. எனக்கு தெரியல பட் இது வந்து டிஃபரெண்ட். எனக்கு வந்து அவ்வளோ சிரிப்பு. இதுல நிறைய கண்டென்ட் வந்து நான் வந்து விட்டுட்டேன். இது பேசினா அடிப்பான்னு தெரிஞ்சுட்டு அவன் ஏதாவது திட்டுவா, மனது ரொம்ப வேற மாதிரி பேசி விடுவா. அதனால வந்து நான் சில விட்டுட்டேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த கார்ட் டெஸ்ட் பண்றதே பிடிக்காது. எனக்கு உண்மையாவே எனக்கு இந்த கார்ட் டெஸ்ட் பண்றது எனக்கே பிடிக்காது. இது பண்ணும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே பிராங்க் பண்ண அந்த வீட்டுல இருக்கும். என்னன்னா கன்சீவா இருக்கு, கார்டு செக் பண்ணலாம்னா சும்மா ஒரு பிராங்க் பண்ண. இது வந்து ஒரு பொண்ணுதே வந்து இது பண்ணுங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குன்னா இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து யாரையும் கஷ்டப்படுத்துக்காக போடல. ஜஸ்ட் உங்களை ஹாப்பியா இருக்கிறதுக்கு தலைவர் வந்து போன பிராங்க் வந்து என்னை செஞ்சுவிட்டா. அதனால இந்த பிராங்க் வந்து உங்களுக்காக இந்த கண்டென்ட் ஒரு பொண்ணு பண்ண சொன்னாங்க. அதனால பண்ணேன். தப்பா எடுத்துக்க நம்ம சேனல் புதுசாக இருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்து நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இவங்க கூட சிரிச்சு கூட பாப்பாங்க. எனக்கு ஏன்னா பக்கத்துலயே இருந்து பண்ண இல்ல. சரி, என்னோட பிராங்க் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் பிராங்க் நல்ல இந்த மாதிரி தரமான பிராங்க சொல்லுங்க. நான் உன்னை பண்றேன் டி பெஸ்ட். இதெல்லாம் ஒரு பிராங்கா? உண்மையா பிரெக்னன்சி பிராங்க் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எடுக்கிறது தப்பு. உண்மையா கன்சீவ் இருக்கேன் அப்படி சொல்லி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்கும் வரை உங்கள் ராமியோகா மகிழன். பாய். போடி என்னமோ பிராங்க் ஆத்தாடி கருமம்.